கூட இருந்துச்சு ஜீவாவை பார்க்குற வரைக்கும். லைஃப்பில் நான் எவ்வளோ அன்லக்கின்னு ஒவ்வொரு நாளும் நான் வேலை தேடி அலையும் போது தான் தெரிஞ்சது. சாரி ஜீவா. Sorry Jiva, but we have enough prospects. Unfortunately, there's currently no vacancy available. We will notify you if there are any future recruitment opportunities. லைஃப் மேலே இருந்த ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போச்சு. ஜீவா, ஜீவா மாணிக்கவேல், Excuse me? இன்டர்வியூ என்னாச்சு? ரொம்ப டென்ஸ்டாக இருந்தீங்க போல. ஆல் ஓகே? உங்களுக்கு? யா, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்த பொசிஷனுக்கு போகணும்ல, அதான். உங்க நம்பர்? இல்ல, ஃப்ரெண்ட் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் இருந்தா சொல்லலாம்ல, அதான். நோட் பண்ணிக்கங்க. 9878901340. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் எனக்கு கமிஷன் இருக்குல்ல, ஓகேயா? ஏங்க சும்மா தாங்க சொன்னேன், அதுக்கு போய் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே, பாப்போம். பாய். பாய். ஹலோ. ஹலோ ஜீவா? ஆமாம் சொல்லுங்கள். நான் ஜீவா பேசுகிறேன். இன்டர்வியூவில் மீட் பண்ணோமே, ஹோப் யூ ரிமெம்பர் மீ. சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். மீட் பண்ணலாமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு தம் எடுப்பீங்க? ஏங்க கீழே போட்டீங்க? இல்லைங்க, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமேனு தான். நான் சொன்னேன்னா? நெக்ஸ்ட் டைம் கீழே போட்டுறாதீங்க, சரியா? வாங்க, நடந்துக்கிட்டே பேசலாம். என்ன சடனாக கால் பண்ணி வர சொன்னீங்க? வீக்கெண்ட் ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க.
I was feeling alone. யார்கிட்டயாச்சும் பேசணும்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, என்னை பற்றி நினச்சதுக்கு, என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு. அது எதுக்குங்க இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? இந்த மெக்டொனால்ட்ஸ்க்கு வெளியில் ஒரு பொம்மை உட்காந்துருக்குல தனியாக, அந்த மாதிரி தாங்க நானும். எனக்குன்னு யாரும் இல்லை. சாரி. ஃப்ரெண்ட்ஸ், லவ் அப்படி யாரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க மட்டும் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணிட முடியாதுல்ல. அண்ட் லவ் சின்ன வயசுலேருந்தே தனியாக இருந்துட்டதால் இந்த ஈகோ கோவம்லாம் எனக்கு நிறைய வரும். அதனாலே எனக்கு லவ் செட் ஆகும்னு தோணவே இல்லை. அது மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. ஈகோ, கோவம் ரெண்டுமே மனுஷனுக்கு வேணும், பட் இன் a குட் வே. நீங்களும் அப்படிதான்னு நான் நினைக்கிறேன். And you deserve a lot of love. ஏங்க, நீங்கள் சிங்கிள் தானே? யூஷுவல் டெம்ப்ளேட். புதுசாக ஏதாவது கொஷின் இருந்தால் கேளுங்க. ஏங்க? பின் என்னங்க, நான் கமிட்டடாக இருந்தால் உங்களுக்கு ஏங்க கால் பண்ண போகிறேன்? வேலை ஏதாச்சும் கிடைச்சதா? ட்ரை பண்ணீங்களா? இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ போனாங்க, கிடைக்கல. கிடைக்குன்ற நம்பிக்கையும் போயிடுச்சு. ஜீவா, நம்பிக்கை என்னன்னு தெரியுமா? ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு முழுசா நம்பணும். யூனிவர்ஸ் will give you. லவ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? டன் கணக்கில் நம்பிக்கை இருக்கு, ஆனால் அதே அளவு பயமும் இருக்கு. ஏங்க, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு விஷயத்தை முழுசாக நம்பணும் அப்படி இப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. சரி, ஓகேங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். நீங்கள் தானே பேசலான்னு கூப்பிட்டீங்க. ஏங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. என்னங்க அப்படி பாதியில விட்டுட்டு போறீங்க? Come in. Have a seat. Thank you. ஒரு கம்பெனில கூட முழுசா ஒரு வருஷம் கூட வேலை பார்க்கல. ஏன் தெரியல. வாட்? ஒன்று அந்த கம்பெனியில் இருக்க எனக்கு பிடிக்காம போயிடும், இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு எனக்கு பிடிக்காம போயிடும். வேலைன்றது நமக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறது. காசு தராங்கன்னு எல்லா வேலையும் செய்ய முடியாதுல்ல. இப்படி எல்லா இடத்துலையும் ஃப்ராங்கா பேசுறதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜீவா ஐ அம் கிவிங் யூ திஸ் ஜாப். ஏஜார் பாருங்க. தேங்க்யூ. ஹாய். ஹாய். நீங்கள் பார்த்த வேலை தானா? புரியல. இல்லை, நீங்கள் தானே ரெஃபர் பண்ணீங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ரெஃபர் பண்ண அவ்வளோதான். சரி, தேங்க்ஸ். இன்னைக்கு தான் ஆஃபீஸில் லாஸ்ட் டே. ஹெச்ஆரை பார்க்கணும், கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, பார்ப்போம். பாய்.
இந்த காலை பிடிக்கிறதே இந்த சாலை தூரம் செல்கிறதே இந்த காலை பிடிக்கிறதே இந்த சாலை தூரம் செல்கிறதே இவள் யாரோ மனம் கேட்குது ஏனோ இவள் யாரோ தினம் தேடுது ஏனோ காதலா காதலா முதல் பார்வையில் காதலா ஊடலா ஊடலா நம் மனதினுள் ஊடலா காதலா காதலா முதல் பார்வையில் காதலா ஊடலா ஊடலா நம் மனதினுள் ஊடலா ஜீவா கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. எவ்வளோ கால் பண்ணியும் ரீச் பண்ண முடியல. எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் அவன் மீட் பண்ணணுன்னு எனக்கு கால் பண்ணான். சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறமா அவரும் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சி தான் என்னை வளர்த்தாங்க. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்பல இருந்து எனக்கு நான் மட்டும்தான். கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சடனா? சடனா இல்லை, உன் கூட பேச ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ உனக்கு நீ மட்டும்தான் சொன்னல, இல்லை நானும் உன் கூட இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. மறுபடியும் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் பிழையெல்லாம் சரியாகிறது இவளாலே, என் வலியெல்லாம் மறைகிறது இவளாலே. அடியிரவும் பகலும் உன்னை தேடுகின்றேன், இதயம் எல்லாம் உன் தடந்தானே. கைகள் மேலே என் கைப்பட என்ன காதல் யாவும் கரையிருதே. காத்திருப்பு இனி குறையாதே, உன்னிதழோரமே தினந்தோறுமே
லவ்னா என்னன்னு ஜீவா கூட ஒவ்வொரு செகண்டும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். லைஃப் சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் இல்லை. லைஃப் மொத்தமாக மாறப்போகுதுன்னு நினைக்கல. ஹாய், குட் மார்னிங். மார்னிங்டா. மார்னிங்டா. மச்சான் என்னடா மச்சான், இப்போதான் மெயில் பார்த்தேன்டா. ஏதோ கோவிட்ன்றாங்கடா. நம்ம கம்பெனி கிளைண்ட்ஸ்ல அவங்க ப்ராஜெக்டை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. கம்பெனி லே ஆஃப் சொல்லிட்டாங்க மச்சான். அந்த லிஸ்ட்ல கூட நம்ம டீம்ல ஒர்க் பண்ற ஒருத்தரோட பேர் இருக்குடா. யாரு மச்சான், அந்த மெயிலை பார்த்தது என் மனசு சரியில்லடா. இனிமே உன்னை எப்படா பார்க்க போறேன் மச்சான்? என்ன சொல்றதுன்னே தெரியல மச்சான். ரொம்ப பயமா இருக்குடா. டேய், இந்த கம்பெனிலாம் வேற கம்பெனியே இல்லையா? ஊரில் 1000 கம்பெனி இருக்குடா. இதுக்கு தான் சொன்னேன், ஒன்று அப்கிரேட் பண்ணிக்கோ, நிறைய கோர்சஸ் படி, பர்ஃபார்மன்ஸ் நல்லா கூட. இப்போ புலமே என்ன பிரயோஜனம்? சரி விடு, என் ஃப்ரெண்டு கம்பெனியில் ரெஃபர் பண்ணுறேன், கவலைப்படாத. ஏய் இரு, என்ன நான் சொல்ல வேண்டியதால நீ சொல்ற? இல்லை புரியல. டேய், லிஸ்ட்ல இருக்கிறது உன் பேர்ரா. உனக்கு தான் வேலை போச்சு. நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? Come in. மேம், லே ஆஃப்ல என் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா தானே மேம் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த என்கொயரியும் இல்லை, கிளைண்ட் சைடு கூட எந்த நெகட்டிவ் மெயிலும் இல்லை. அப்புறம் ஏன் US clients ப்ராஜெக்ட்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. உன்னை மட்டும் இல்லை, மற்ற டீமில் இருந்த லிஸ்ட்லே 25 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நான் உனக்காக பேசி பார்த்துட்டேன், பட் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. நான் உன்னை என் ஃப்ரெண்ட் கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். என் வேலையை நானே தேடிக்கிறேன். தம்பி, இன்றைக்கி தான் இந்த பிளாட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்களா? ஆமாண்ணா. எங்கே வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்படியா? ஒய்ஃப் எங்கே வேலை பார்க்குறாங்க? அண்ணா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். சரிங்க தம்பி. ஜீவா, ஷூ கட்டிட்டு வா. I have an offer for you. நீயா ரிசைன் பண்ணால் 3 months salary கிடைக்கும். நாங்களா டெர்மினேட் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல. ஜீவா, என்னாச்சு? ஜீவா, ஏய் பெண்ணா, ஷூவை கழட்டும், அவ்வளோதானே? காஃபி. என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவம்? ஆஃபீஸில் லே ஆஃப். சரி விடு, இந்த கம்பெனி இல்லைன்னா என்ன, வேற கம்பெனி இருக்குல்ல.
கார்பரேட்டில் இருந்துட்டு இப்படிலாம் பேசாத. ஒருத்தனை லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு கம்பெனியில் அவளை ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. லிசன் ஜீவா, ஒரு விஷயம் இப்போ நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் என்ன, கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். யூ நோ வாட், எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஓ, என்ன ஸ்பெஷல்? நான் தான் ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஐ ஃபீல் சம்திங் குட் இஸ் கோனா ஹேப்பன். கங்க்ராட்ஸ். Come, everything will be fine. ஜீவா, எங்கேயாச்சும் வெளியே போலாமா? ஒரு கிங் ஃபெல்லோடா. Two red velvet, please. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? லைஃப் நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு. லிசன் ஜீவா, நான் இருக்கேன்ல, இது நம்ம லைஃப், நம்ம ஒன்றா ஃபேஸ் பண்ணுவோம். ஏன் இதெல்லாம் நினச்சி கவலைப்படுற? எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. ஜீவா, உனக்கு வேலை கிடைச்சா உனக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா என்ன? இல்லை இல்லை, அப்புறம் என்ன? என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு தெரியுமா ஜீவா? நீதான். தெரியாதனமும் உன்ட்ட வேலை இல்லாத கதையை சொல்லிட்டேன். இப்போ என்ன, உலகத்திலேயே நீ தான் பெரிய சந்தோஷம்னு சொல்லணும். அதுக்காக தானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, என்னை விட மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு ஏதாவது இருக்கா என்ன? யோசிச்சு பார்த்தா இல்லை தான். அப்புறம் ஏன் இந்த வேலையெல்லாம் நினச்சி இவ்வளோ கவலைப்படுற? எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன். When we all come together to create a better world. Thank you. Very good. I'm impressed. I don't think client will say no to this. Thank you, sir. And one more thing, நீங்க தான் கிளையண்ட்டுக்கு presentation பண்ண போறீங்க as a new project manager. Sir, really? போ ரெடி ஆயிரு. ஹரிஷா வர சொல்லுங்க. He's our new joinee. உங்க ப்ராஜெக்ட்ல தான் ஒர்க் பண்ண போறாரு. Carry on. எப்படி இருக்க? ஆல் குட். காலேஜில் பார்த்தது. ஏண்டா இவ்வளோ திரும்ப பார்த்தோன்னு நினைக்கிறியா? இப்போ வரைக்கும் இல்லை. ஃபைன், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வேலையை மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஷூர். எங்க வச்சேன்னு தெரியலையே. ஜீவா, கொஞ்சம் ஏந்திரு. எதுக்கு? தள்ளு. முக்கியமான ஃபைல், தயவு செஞ்சு பேசாத ஜீவா. ஏய், நான் கவனிக்கலடி. உன் பதில் ரொம்ப கேவலமா இருக்கு. கொஞ்சம் ட்ராப் பண்றேன்னு சொல்லல.
ஹலோ, இன்னைக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோ. ட்ரையல் பார்க்கணும், சரியா? ஜீவா, உன்கிட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் ஹெல்ப் பண்ணலாம்ல? எப்படி? நான் உனக்கு சமைச்சு துணி துவைச்சு நீ வரும்போது காஃபி போட்டு கொடுக்கணும் இல்லை? இல்லை பொருள் வேலை போய் கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே வீட்டு வேலைக்காரன் ஆகலான்னு பார்க்குறியா? ஏன் பண்ணா என்ன தப்பு? எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏன் ஜீவா இவ்வளோ யோசிக்கிற? ஏய் இரு, இப்போ ஏன் கத்துற? ஏன் அப்படி கோவப்படுற? எப்போலேருந்து வந்தது கோவம்? ஓ, இந்த ப்ராஜெக்ட் ஹெட்டா நீ அப்போலேருந்தா? சொல்றி. வேலை இல்லாமல் வீட்டில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் லைஃபையும் ஜீவாவையும் ஃபேஸ் பண்ண ரொம்ப பயந்தேன். என்னை விட்டு போன கோவமும் ஈகோவும் என்கிட்ட திரும்ப வந்துருச்சு. என்னாச்சு? ஏன் லேட்? ஆஃபீஸ்க்கு ஒன்று பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், நீ கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. சாரி ஜீவா, ஹரிஷ் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னா, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. யார் ஹரிஷ்? இப்போ தான் ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான், என் காலேஜ் ஜூனியர். இந்த காலேஜில் ப்ரப்போஸ் பண்ணனே அந்த ஹரிஷா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இங்கே நம்மளை பற்றி பேசவே டைம் இல்லை, அவனை பற்றி பேசுகிற அளவுக்கு அவன் இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. ஜீவா, என் ஃப்ரெண்ட் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, ட்ரை பண்ணுறியா? ஆனால் பேக்கேஜ் கொஞ்சம் கம்மி தான். ஒரு நிமிஷம். மச்சி சொல்டா. ஏய் மச்சான், ஃப்ரெண்ட் கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ இருக்குது, ரெஃபர் பண்ணியிருக்கேன், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. தேங்க்ஸ்டா. சி போனா வேடா. ஜீவா யாரு? ஃப்ரெண்டு பிரசன்னா, அவன் தெரிஞ்ச கம்பெனியில் ரெஃபர் பண்ணியிருக்கான். நாளைக்கு இன்டர்வியூ. சூப்பர்டா. அப்புறம் நாளைக்கு ஈவினிங் சின்னதாக ஒரு பார்ட்டி இருக்கு, கிளைண்ட் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு. பாஸ் உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னார். யூ ஹாவ் டு பி தேர். நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோமா? ஏன் இப்படி கேட்குற? இல்லை, லவ் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் பயமாக இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ தோணுதுடி, நம்ம கடைசி எப்போ லவ் யூ சொல்லிக்கிட்டோம்? முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கால் பேசுவோம், ஆனால் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே டைம் இல்லை. ஜீவா, ஃபைலை வேற மறந்துட்டேன், ஒர்க் டென்ஷன், அதனால தான். சாரி ஜீவா. ஒரு நிமிஷம். என்ன ஹரிஷ்? சின்ன ஒரு டவுட், அதான் கால் பண்ணேன். இந்த நேரத்தில் என்ன டவுட்டு? ஆப்பில் ஒரு சின்ன டவுட், அதுதான். எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் பேசிக்கலாம். ஃபோனை வை, திரும்ப கால் பண்ண. ஒரு நிமிஷம்.
ஜீவா இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். ஆல் தி பெஸ்டா. ஜீவா நைட் பார்ட்டிக்கு வந்துருவில்ல? பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு தான் உனக்காக ரெஃபர் பண்ணியிருக்கான். தைரியமாக போ, வேலை கிடச்சிரும். வேலை கிடைச்சா போதும்டா, பழையபடி எல்லாமே மாறும். என்ன மச்சான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா போல? டேய் ஏன்டா நீ வேற ஏன்டா? அவன் மூஞ்ச பாத்தியா? அவன் பிரச்சனை அவன் மறந்தாலும் சரி, நம்மளால மறக்க முடியுமா? ஏன்டா அவன் மூஞ்ச பார்த்தா கண்ணு மூக்கு வாய் தெரியுதோ இல்லையோ, அவன் பிரச்சனை மட்டும் தானே தெரியுது. சும்மா வேர்ப்பு. டேய் ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சுடா. எது காம்ப்ளெக்ஸா? எங்க இங்க இருக்கா இல்ல சிட்டிக்கு வெளியே இருக்கா? பின்னடா டேய், நீ எல்லாம் உன் பேர்ல ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிற. ஆனா எனக்கு லவ் பண்ணல, கல்யாணம் ஆகல, நல்ல வேலை கூட இல்ல. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லடா, இந்த மாதிரி பெரிய மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸே இருந்திருக்கணும். டேய் ஈகோவும் வந்துருச்சுடா. இதான்டா சின்ன வயசுல போக பார்க்க வேண்டியது, அப்புறம் வளர்ந்து பொண்டாட்டிக்கிட்ட ஈகோ பார்க்க வேண்டியது. அப்படி என்னடா பண்ண உன்ன? இல்லைடா அவன் ஒன்றும் சொல்லலை, நான் தான் சம்மந்தமே இல்லாமல் ரியாக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைடா, அவளுக்கு ப்ரொமோஷன் வேறு கிடச்சிருக்கு. மனசில் ஹாப்பியாக தான் இருக்குது, பட் ஆனால் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குடா. அடா பாவி மச்சான், எனக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ரொமோஷனோட ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருந்தான்னு வச்சுக்க, நல்லா வேலைக்கு போடி செல்லோன்னு சொல்லிட்டு வீட்டில் கால் மேலே கால் போட்டு கட்டிங் போட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன்டா. பத்தாத்துக்கு ஃபோன் பண்ணி ஓவர் டைம் இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு வேலையை நான் பார்த்து பண்ணுவேன். பொண்ணுங்களாம் எல்லா வேலையும் செய்யணுமா? கொஞ்ச நாள் நம்மளும் பார்த்துப்போம். அதான் உமனிஸ்டுக்கு அழகு. என்னது உமனிஸ்டா? அதான்ப்பா இந்த பெண் வீடுகளை பற்றிலாம் பேசுவாங்களே. டேய் அது ஃபெமினிஸ்ட்ரா. பாத்தியா இவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கு மச்சான். ஓவர் குவாலிஃபைட், அதை வேலையை தூக்கிட்டாங்க. டேய் லைஃப் நினச்சா பயமாக இருக்குடா, எங்கே அவளை ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் போயிடுமோன்னு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் அவங்கள பார்த்துக்கல, இப்போ வரைக்கும் அவங்க தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே டேய் ஏன்டா நீ என்ன வந்திருந்தா இதை பார்த்து ஏன்டா ஏன்டான்னு சொல்லிட்டு இருக்கிறேன்? ஏன்டான்னு சொல்றதுக்கு வந்திருக்க? சேட்டா கிட்ட 2 போட்டா சொல்கிறா போடா. மச்சான் ஜீவா மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சதெல்லாம் நீ போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம்டா. இந்த பார் சும்மா உன் மனசு போட்டு குழப்பிக்காத, இன்டர்வியூக்கு போய் வேலையை வாங்குற வழியை பாரு. டேய் கண்டிப்பாக இந்த வேலை உனக்கு கிடைச்சிடும், தைரியமாக போ. இவ்வளவு பண்ணிருக்கோம், சாயந்தரம் வரும்போது வேலையோட வர இல்லன்னு வச்சுக்கேன், நீ குடிக்கிற ராகி மண்ணில் ராட் பாய்சன் கலந்துருவேன். டேய் ஏன்டா நீ போலியா? சேட்டா உங்க பொண்ணாடி நைட் வந்து மெசேஜ் பண்ண சொன்னீங்களா, அது வந்தா. இவன் வருவானா என்னை கவர்ந்திழுக்க? இவன் வருவானா? இவன் வருவானா? இவன் வருவானா என்னை கவர்ந்திழுக்க? இவன் வருவானா? Cheers guys. ஜீவா எங்க? இது வந்துருவா சார். ஓகே. Cheers. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஹரிஷ், இன்னும் நீ குடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே உளர ஸ்டார்ட் பண்ணிட்டியா? குடிச்சிட்டு சொன்னால் நாளைக்கு நானும் மறந்துடுவேன், நீயும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டேன். திருந்தவே மாட்டேன். ஜில்லுன்னு இருக்கலாம் மச்சான். டேய் ஏன்டா செருப்பு போட்டு வந்திருக்க? இது கூட போட மாதிரி சொல்றியா? ஒரு ஷூ போட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு ஷூ போட்டு என்ன பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாங்க. ஓசி குடி இருந்தாலும் ஏசி குடி மச்சான், இதெல்லாம் நான் பார்த்தே இல்லை. இன்னைக்கு ஒரு குடி ஆள் சரக்கு. டேய் குடிங்க சும்மாறா லூசு மாதிரி. இன்டர்வியூ என்னாச்சு ஜீவா?
பேசிட்டு இருக்கோம். ஹாய் ஜீவா. ஹாய் சார். சாரி மேரேஜ்க்கு வர முடியல. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். விட இன்னைக்கு பார்ட்டி பண்ணிடலாம். இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் படி. யாரா இவன் பப்ல படிக்க சொல்றா? நீ படிச்சிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். மச்சான் இவன் தான் ஹரிசு. ஜீவா நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தான்ல. போய் தொலைங்க பாய் பெஸ்டி. சுமாரா. எதை பற்றியும் கவலைப்படாத. பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணு. ம் கேரி ஆன். ஏய் கம்முனுடா, சரக்கு அடிக்க போற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு. அப்புறம் ஜீவா மேரேஜ் லைஃப் எப்படி போகுது? நல்லா போகுது சார். மேரேஜ் லைஃப் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. அதை என்ஜாய் பண்ண தெரிஞ்சவன் என்ஜாய் பண்ணுவான். கொஞ்சம் மிஸ் ஆனால லைஃபே காலி ஜீவா. என்ஜாய் பண்ணு. டேய் என்ன ரோலர் கோஸ்டர்லாம் சொல்கிறான்? நீ வெயிட்டர் தான் வேலை செய்கிறானா இல்லை தீம் பார்க் வாட்ச்மேனாக இருக்கானா? டேய் நான் பார்த்துக்கிறேன் மச்சான். கொன்றுவேன். இரு எப்படி சமாளிக்கிறேன் சார். கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? டிவோர்ஸ் ஆகி 2 years தான் ஆகுது. தேர்டா இவரே டக் அவுட்டு நம்மள ஒழுங்காக பேட்டிங் பண்ண சொல்கிறாரு. பாஸ் நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் வந்துடுறேன். ஓகே. சும்மா இருக்க மாட்டியாடா. அவர் ஜீவாவோட பாஸ்ரா. ஜீவாவோட பாஸ் தானே, சிவாஜி த பாஸ் இல்ல. ആ സാർക്ക് സാപ്പിടலாம். അളിയ ഞാൻ കുറെ നാളെ കമ്പനിയിൽ വർക്ക് ചെയ്തോണ്ടിരിക്കണം. എത്ര 5 കൊല്ലമായിട്ട് വർക്ക് ചെയ്തോണ്ടിരിക്കുക. 5 കൊല്ലം. എപ്പോഴെങ്കിലും നമ്മുടെ ബോസ് എപ്പോഴെങ്കിലും നമുക്കൊരു പാർട്ടി വെച്ചിട്ടുണ്ടോ? ഒരു പെണ്ണ് ഒന്ന് വിളിച്ചു കാണിച്ചാൽ അങ്ങനെ വെക്കൂലേ? அதெல்லாம் அப்படிதான் ப்ரோ. நம்ம பாஸ்ல அவகிட்ட வழிஞ்சு சிரிச்சு பேசியிருப்பாரு. ஆமா பெரிய பொண்ணுங்க ஷர்ட் செகண்ட் பட்டன் கட்டி வருது எதுக்காக? எல்லாம் ப்ரொமோஷனுக்காக தான். பேசாம நம்மளும் பொண்ணா பிறந்திருக்கலாம். சிஇஓ ஆயிருக்கலாம். ഇനി അതിന്റെ ഒരേ ഉള്ളൂ. സർ സർ സോറി സർ. സർ 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 അയ്യോ സർ 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 അറിയാണ്ട് ചെയ്തതാ സർ. സർ സർ ആൾക്കാരൊക്കെ കാണുന്നു സർ. പ്ലീസ് സർ. தெரியாம பேசிட்டேன் ப்ரோ. மன்னிச்சுங்க ப்ரோ, தெரியாம பேசிட்டேன் ப்ரோ. இவனா நாங்கள் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ற மச்சா? எதுக்கு அவன் அடிச்ச? நீ வா, நான் சொல்கிறேன். முடியாது, இங்கேயே சொல்லு. டேய் வாடா. இந்த செட்டப்லாம் நான் ஹாலிவுட் படத்துல தானே பார்த்துருக்கேன். ஐயோ ஒன்றும் இல்லைம்மா. டேய் டேய் மச்சான் டேய் இருடா. டேய் வா போலாம். What the hell is happening, guys? எதுக்கு ஜீவா அவங்கள அடிச்ச? எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டில்ல? அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாத. ரெஸ்ட் ரூமில் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருந்தானுங்க. என்னால் என்னன்னு கூட சொல்ல முடியல. அவ்வளோ கோவம். விட்டுருந்தா அந்த நாய்களை அடிச்சு கொண்டிருப்பேன். பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுறதெல்லாம் பெருமை நினச்சிட்டு இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் நீ அடிச்சிருக்க கூடாது ஜீவா. நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது.
உன்னை மட்டும் இல்லை, வேற எந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசினாலும் இப்படி தான் அடிச்சிருப்பேன். ரசிகனும் இல்லை, காதலனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை. இரவு நேரம் பிறரை போலே என்னையும் சுகம் இருந்தும் இல்லை என்று போனால் ஊரென சொல்லும். ஆஹா ஓஹோ, வாங்க தம்பி, என்ன திருட்டுதம்மா? ஒரு கட்டிங் கிடைக்குமா? உடைக்கலாத கட்டிங்க, வா இந்த அடி. எது நடந்தாலும் தப்புன்றா. கல்யாணம் நடந்தது ஒரே சண்டைண்ணே. ஏன்டா கல்யாணம் பொண்ணுன்னு இருக்கு. நீலாம் எப்படி தான் இவ்வளோ வருஷம் குடும்பம் நடத்தினியோ? தம்பி, நான் ஒன்று சொல்ல தப்பாக எடுத்துக்கூடாது. சொல்லுண்ணே. கார்ட்டூனில் ஒரு டாம் அண்ட் ஜெரி பார்த்துருக்குல்ல, 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கோம். ஆனால் டாம் இல்லாமல் ஜெரி இருக்காது, ஜெரி இல்லாமல் டாம் இருக்காது. புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படித்தான். பொண்டாட்டிக்கிட்ட ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, அவளை ஜெயிக்க வச்சுப்பாரு, அதுதான் சந்தோஷம். அண்ணா, நீ லவ் மேரேஜ் அண்ணா? ஆமா, என் பேபி பேரு மல்லி. அந்த கிராமத்துல அவ தான் அழகு. ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து எங்க 2 பேத்துக்கு ஒரே லவ். என்ன, அவ மேல தெரு, நான் கீழே தெரு. அவ வீட்டில் ஒத்துக்கல. எங்க ஐயா கூப்பிட்டு மிரட்டி வீட்டை இடிச்சு கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஆனா மல்லி மட்டும் உறுதியா இருந்தா, நான் தான் வேணும், நான் தான் வேணும். அப்புறம் 2 பேரும் சென்னைக்கு ஓடி வந்துட்டோம். கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்தோம். அவளை சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். சரி, அதை விடுங்க தம்பி, நீங்க போங்க. அவங்க மேல தப்பா இருந்தால் நீங்க சாரி கேளுங்க. போங்க தம்பி, போங்க. பொன்வானம் காயுதே, உன்னால் உயிரும் எரியுதே. இந்த காதல் தவறா, இல்லை இந்த நாட்கள் தவறா? தெரியவில்லையே, புரியவில்லையே, சிரிக்கவில்லையே, கோபமில்லையே. கொஞ்ச நாள் சாகிறேன்,
ஏன் இவ்வளோ டிலே? சாரி சார். மெயில் என்ன? மெயில் ரெடியா இருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் தொடர் ஓ உசுறு நெஞ்சில சாஞ்சு தூங்க இந்த இரவுல ஏங்குற. ஓ உசுறு நெஞ்சில சாஞ்சு தூங்க இந்த இரவுல ஏங்குற. Hi sir. Well done, Jiva. Credit goes to you and your team. I'm excited to share you that you have been selected for on-site. Be ready to fly. Oh, sure sir. யாருக்குமே இவ்வளோ சீக்கிரமா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்லை. பட் யூ டிசர்வ் இட். Okay sir. சாரி. இட்ஸ் ஓகே ஜீவா. நான் தான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஐம் சாரி. ஜீவா, உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும். சொல்லு. ஆன்சைட்க்கு என் கம்பெனியிலேருந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை சப்போர்ட் பண்ண என்னை அனுப்புகிறாங்க. என்ன சடனா? இல்லை ஜீவா, எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லலான்னு. கண்டிப்பாக நீ தான் போகணுமா? வேற யாராவது போக சொல்லு. ஜீவா, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. உன் ஃபேஸில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. இன்னும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. கல்யாணம் ஆகி ஒரு நாளாவது சந்தோஷமாக இருந்து போக மாடி. இப்போ என்னடாண்ணா ஃபாரினுக்கு ஒரு வருஷம் போக போகிறேன்னு சொல்கிற? இல்லை, எனக்கு புரியல. நீ ஏன் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என் கரியரும் ட்ரீமும் போயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு ஜீவா. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச அன்னைக்கு நீ சந்தோஷமா வந்த? இது பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. நான் அப்படிலாம் நினைக்கல. நீ நினைக்கலன்னு சொல்லும் போதே தெரியுது நீ என்ன நினைக்கிறேன்னு. உனக்கு உன்னை விட நான் மேலே போறது பிடிக்கல. உன்னை விட நல்ல பொசிஷன்ல இருக்கு, நல்ல சேலரி வாங்குறேன். இது எதுவுமே உனக்கு பிடிக்கல. சாடிஸ்ட். ஏய், பைத்திய மாதிரி பேசாதடி. இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனுக்கு நிறைய சொல்லிருக்கவே கூடாது. You are the most egoistic and useless person, Jiva. I can feel you in my heart, you in my arms. ஏய், எங்கடி போற? ஏய், உன்னை பார்க்க கூட பிடிக்கல. என்னை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஏய், பேண்டி வெளில போற? இங்க யார் தாண்டி சண்டை போடல? நான் எங்கேயோ போறேன். இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனோட என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஏய், நில்றி. ஏய், இன்னொரு வார்த்தை பேசினா நான் என்ன சொல்லி திட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஒத்த போடி.
ஹலோ ஹலோ மச்சான் சொல்கிறா. உடனே டிவி போய் பாடுறா. டேய் என்னன்னு சொல்கிறா? ஏதோ லாக்டவுன் போட போகிறாங்களாண்டா. என்னடா வளர்ற? நீ முதல்ல டிவியை பாடுறா. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோள். எங்கேயோ போறேன். இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனோட என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. நமக்கு பிடிச்ச விஷயம் நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஜீவா திரும்ப என்கிட்ட வர வரைக்கும் அதை நம்பினதில்லை. ஏய் எங்கடி போன? எங்கே போன? எங்கே போனன்னு கேட்குறல்ல? ஏய் சாரிடி, நான் உன்னை அடிச்சிடக்கூடாது. ஏய் பக்கத்தில் வராத. நீ பண்றது எதையுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். உன் மேல இருக்க லவ்ல அப்படி ரியாக்ட் பண்ணிட்டா தப்பா? இல்ல, என்னை ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட. உனக்கு நான் பண்றது எதுவுமே பிடிக்கல. நீ மட்டும்தான் எல்லாமே நம்புன. உனக்கு ஈகோ. யூ ஆர் அ ஃபக்கிங் மேல் ஷோவனிஸ்ட். அப்பெல்லாம் இல்லடி. உனக்கு கோவம் வந்தா குடிக்க தோணும்ல? பைத்தியம் அறிவில்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. உன்னை ரொம்ப பிடிச்சி தாண்டி லவ் பண்ண, கல்யாணமும் பண்ண. ஆனா நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை போச்சு. எவ்வளவு ட்ரை பண்ணி வேலை கிடைக்கல. உன்கிட்ட தோத்துருவேன்னு பயம் இல்லை, லைஃப்ல தோத்துருவேன்னு பயம். அந்த பயம் நீ அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணும்போது ஈகோவா மாறிடுச்சு. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கலையே. இதெல்லாம் உன்கிட்ட உட்காந்து பேசலாம்னா உனக்கு டைம் இல்லை. சரி, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறியான்னு நினைச்சு மென்டல் ஆயிட்டேன்டி. அன்னைக்கு அப்படிதான் ஒன்னொருத்த தப்பா பேசினான்னு அடிச்சேன். ஆனா அதுவும் ஏன் தப்பு தான் சொல்ற? நீ இல்லாத இவ்வளவு நேரம் என்னையே தொலைச்சிட்ட. சொல்ல போனா செத்துட்ட. Breathing underwater, deeper than the waves.
தானே இருக்க போற. இப்போ உன் கூட தான் இருக்கேன். ஆனால் ஆன்சைட் போயிட்டா மிஸ் பண்ணுவேன்ல. ஆன்சைட் போய் தான் ஆகணுமா? எனக்கு கூட நிறைய ட்ரீம் இருக்குடி. உன்னை நிறைய லவ் பண்ணணும், நமக்குன்னு ஒரு குழந்தை. என்னால் முடியாது ஜீவா. நாம இன்னும் செட்டில் கூட ஆகல. நமக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கா? அதுக்குள்ள குழந்தையா? என்னால முடியவே முடியாது. ஏண்டி எல்லாரும் செட்டில் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க? எல்லார் மாதிரியும் நான் இருக்க விரும்பல. ஃபர்ஸ்ட் உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா? இந்த கார் லோன், ஹவுஸ் லோன், இஎம்ஐ, மாசம் மாசம் என்னால பயந்து இருக்க முடியாது ஜீவா. ஏய் நில்றி. இப்படி கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லாம மூஞ்சி திருப்பி போனா என்னடி அர்த்தம்? நில்றி. கொரோனா காரணமாக தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்தியா முழுவதும் ஊரடங்கில் துப்புரவு பணியாளர்களின் கடின உழைப்பை பாராட்டும் வகையில் மக்கள் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி அவர்களை ஊக்கப்படுத்த ஒன்றிய அரசு கோரிக்கை வைத்துள்ளது. ஏண்டி எல்லாரும் செட்டில் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா? இந்த கார் லோன், ஹவுஸ் லோன், இஎம்ஐ, மாசம் மாசம் என்னால பயந்து இருக்க முடியாது ஜீவா. ஹலோ ஜீவா, இஸ் எவ்ரிதிங் ஃபைன் வித் யூ? யா. டீமோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கோ. கீப் மீ போஸ்டட். யா ஓகே. மச்சான், ஒருத்தனுக்கு வேலை இல்லைனா லைஃப் எப்படி வேணா மாறும்னு இப்போதான் மச்சான் எனக்கு புரியுது. ஏன்டா என்னாச்சு? எப்படியாவது வேலை வேணும் மச்சான். ஆன்சைட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர். என்னாச்சு ஜீவா? நத்திங். சொல்லுங்க. லாக்டவுன் முடிகிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது ஜீவா. நெக்ஸ்ட் 1 year கஷ்டம்தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டேய், அவன் லாக்டவுன்ல சரக்கு கடைகளை அழைச்சிட்டு இருக்கான். நீ வேலை கடையில புலம்பிட்டு இருக்கியா? வெயிட் ஆஃப். டேய் ஆண்டி. டேய் வுஹானில் உருவெடுத்த கொரோனா, இந்தியாவிலும் தொற்று எண்ணிக்கை அதிகரிப்பு. தம்பி இல்லைம்மா? சொல்லுங்கண்ணா. கடைக்கு போகிறேன். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மளிகை சாமான் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதனா வேணா சொல்லுங்கள், வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷண்ணா. ஒரு நிமிஷம்ண்ணா. இந்தாங்கண்ணா, பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. சரிம்மா, வரேன். ஹலோ, என்ன மச்சான் ஒரு ஃபோன் இல்லை? லாக்டவுன்ல பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப பிஸி போல. ஏன்டா நீ வேற? ஏன் என்னாச்சு? எனக்கு அவளுக்கு செட் ஆகலடா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசாக தெரியுது. ஏப்பா, லவ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய சண்டை வந்திருக்கும். அப்போ சார் என்ன பண்ணீங்க? சாரி கிட்ட அந்த சண்டையை சீக்கிரம் சால்வ் பண்ண பார்ப்பேன். இப்போ மட்டும் என்ன உங்ககிட்ட சாரி ஸ்டாக் எல்லாம் போச்சா? அது ஓஹோ, அதான் கல்யாணம் பண்ணிட்டோமே, நம்மளை விட்டு எங்கே போக போகிறான்ற மெதப்பு. டே அப்பெல்லாம் இல்லைடா. தச்சி வாய மூடு. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இந்த பார், சீக்கிரமாக சிஸ்டர்கிட்ட சாரி கேட்டு பிரச்சனைக்கு முடிவு கட்டப்பார். 6 மணிக்கு மேலே கை தட்டினா கொரோனா வராதுன்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. நான் கை தட்டணும். ஃபோனை வையே.
Seven riders in the mix to win. Marty into the first corner. He's back in third. Bagnaia wide on the exit of the first corner. Marquez leads. This is incredible action. What drama! Here comes Bagnaia now. They're trying to find the second in Quartararo. He's trying to mug them. ஏய் இப்போ எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? ஏய் அங்கதான் மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல. இவ்ளோ சவுண்டா டிவி பார்த்தா டிஸ்டர்பிங்கா இருக்கும்னு தெரியாது. ஏய் எதுக்கு கத்துற? என்னது? நான் கத்துறேனா? நீ பண்றது தப்புன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். கிட்டலாம் பேசுறதே டைம் வேஸ்ட். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏய் உனக்கா எனக்கா? ஏய் கிட்ட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. நான் ஒன்றும் உன்ன மாதிரி சும்மா இல்லை. ஏய் நில்றி நில்றின்றல. ஏய் கதவு திறடி. என்னடி அவள கதவு சாத்திக்கிற? கதவு திறக்க போறியா இல்லையா? ஏய் கதவு திற. கதவு திறடி. திறக்க போறியா இல்லையா? பேசி போடி. சண்டை போட்டுட்டே இருப்போம். எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம், ஆனா தனித்தனியா இருக்கோம். என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை. உன் முகத்தை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீ பக்கத்துல இல்லாம என்னை விட்டு எங்கேயோ தள்ளி போன மாதிரி ஃபீல் ஆகுது. நான் பண்ணது பேசினது எல்லாமே தப்பு தான். ப்ளீஸ் என்கிட்ட பேசு. சாரி. I love you. I love you. கடலலையை போல என்னை தொட்டு செல், வான்மழையை போல என்னை தொட்டு செல்.
ஹாய் ஜீவா, நானே கால் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் 2 monthஸில் நீ யூஎஸ் போகிற மாதிரி இருக்கும். ஃப்ளைட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. கோவிட் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் பி சேஃப். இல்லை பாஸ், நான் போகல. எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணுது. என்னாச்சு? நீ தானே எப்போ ஆன்சைட்னு கேட்டுட்டு இருந்த. என்ன சடனாக இப்படி சொல்கிற? கிளைண்ட்டுக்கிட்ட ஒன்று தான் ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணியிருந்தேன். இல்லை பாஸ், எனக்கு ஜீவா கூட இருக்கணும்னு தோணுது. நான் முன்னாடி தெரியாமல் என்னை பற்றி மட்டும் யோசிச்சிட்டேன். உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் எல்லாம் ஓகே தானே? யா. சரி, நான் கிளைண்ட் கிட்ட பேசிக்கிறேன். நீ சேஃபாக இரு. டேக் கேர். என்னண்ணே ஆளே காணா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை தம்பி. அண்ணா என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு சேர்த்துட்டேன். ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருந்தா மகராசி நல்லபடியாக போய் சேர்த்துட்டான். என்னண்ணா சாதாரணமாக சொல்கிறீங்க? என்ன செய்ய சொல்கிறீங்க? என்ன பண்ண சொல்கிறீங்க? எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு, என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சாதாரண முதுகு வலின்னு ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் அவளால் நடக்கவே முடியல. அப்புறம் படுத்த படுக்கை ஆயிட்டா. நரக வேதனை தம்பி. ஆனா சாகும்போது என்கிட்ட கேட்டா, மாமா என்னைக்காச்சும் என் மேல கோபமா இருந்திருக்கியான்னு. எவ்வளவு யோசிச்சோம், ஒரு நாள் அவன் மேல எனக்கு கோபம் இருந்ததில்லை. ஆனா அவனு தம்பி சாகுற வரைக்கும், ஏன் செத்தப்புறம் கூட அவளை நான் உசுருக்கு உசுரதான் நினைக்கிறேன். நினைப்பேன் இருக்கிறப்போ பொண்டாட்டியோட அனுபவம் தெரியற மாதிரி, இல்லாதப்போ தெரியணும். அதைத்தான் நான் லவ் தம்புறேன் தம்பி. ஜீவா, ஜீவா என்னாச்சு? ஜீவா கதவு தர. ஏய் கதவு தரடி. என்னன்னு சொல்லு. ஏய் ஜீவா, ஜீவா என்னாச்சு? ஏய் ஜீவா கண்ணை திறந்து பாரு. ஜீவா, ஜீவா என்ன ஆச்சுடி? ஜீவா, ஜீவா சார், உங்க பில். சொல்றா. டே ஜீவா மயக்க போட்டு விழுந்துட்டாடா. என்னன்னே தெரியலடா, இருமிட்டே இருக்கா. மச்சான் பயமா இருக்குடா. டேய் நீ பயப்படாத, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இப்போ வரேன். வேணாண்டா, நீ சேஃபா இரு. நான் ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுறேன். சரிடா, எதுனா வேணா கூப்பிடு. டேய் 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 காசு இருக்குல்ல? சரிடா நீ வெய்யே, நான் உன் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் கேஷ் அனுப்புறேன்.
டாக்டர் அவளுக்கு என்னாச்சு? சான்சஸ் ஆஃப் கோவிட். டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ரிப்போர்ட் வந்த உடனே சொல்கிறேன். கோவிடா? ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. ஸ்கேன் இது வரைக்கும் எடுத்தது இல்லையா டாக்டர்? வாட்? ஷீ இஸ் பிரெக்னென்ட் அண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் ஹவு கேன் ஐ சே? டாக்டர் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? புரியல. நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் தானே? இது கூட உங்களுக்கு தெரியாதா? நர்ஸ் இங்கே வாங்க. டாக்டர் லிசன், பேபி க்ரோத்தோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வேணும். சரி டாக்டர். அண்ட் இவர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இவரையும் கோவிட் டெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். ரைட். இந்தியாவில் கொரோனா தொற்றால் இதுவரை இல்லாத உயிர் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சார், கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுக்கு நெகட்டிவ் தான், ஆனா உங்க ஒய்ஃப்க்கு பாசிட்டிவ். டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. டாக்டர் வாங்க. சாரி சார், அவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அண்ட் அவங்க ஸ்ட்ரெஸ் பிபி ஃப்ளக்சுவேஷனில் இருக்கு. டாக்டர் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் 1 week மெடிக்கேஷன் எடுத்தாலே சரியாயிடும். ஷில் பி ஃபைன், நத்திங் டு வரி. டாக்டர், ஜீவாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. வாட்? ஸ்டேபிள் ஆகல டாக்டர். டாக்டர் என்னாச்சு? டாக்டர் என்னாச்சு? ஐம் சாரி, ஜீவாக்கு அபார்ட் ஆயிடுச்சு. பட் ஷீ இஸ் ஃபைன்.
ஜீவா She'll be fine. இல்லை டாக்டர், நான் அவளை பார்க்கணும். Jiva, I can't take the risk. COVID வர சான்சஸ் இருக்கு. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல டாக்டர், நான் அவளை பார்க்கணும். இப்போ அவங்க ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. இது 2 பேருக்கு நல்லதில்லை. டாக்டர், நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது. நான் அவளை பார்க்கணும், அவ்வளோதான். ப்ளீஸ். கண்ணீரில் கரைகிறேன், என் காயம் மாறிடுமோ, உன் தோளில் சாயவே நீ வேண்டும் என் அன்பே. காதலே காதலே என்னை மன்னிப்பாயா, காதலே காதலே என்னை பார்ப்பாயா. வான்பே வான்பே வேண்டுமே வேண்டுமே, வான்பே வான்பே வேண்டுமே வேண்டுமே. ஹலோ ஹலோ, நீ ஹாஸ்பிட்டல் போய் எத்தனை நாளாச்சுன்னு தெரியுமா? பயமா இருக்கு. இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? பையன் உன்னையே தேடிட்டு இருக்கான். அம்மா எப்போ வருவாங்கன்னு. சீக்கிரமா வா. சீக்கிரமா வந்துடுவாங்கன்னு சொல்லு. சீக்கிரம்னா எப்போ? யாருக்குமே எதுவுமே ஆகாத வரைக்கும். ஐ லவ் யூ. சரி. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றால் இதுவரை இல்லாத அளவில் உயிர் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஜீவா ஜீவா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா சரியாயிடுமா? அவள் தான் டாக்டர் எனக்கு எல்லாமே. நான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என் திமிரு, கோவம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா. லவ் மேரேஜா? அவள் என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்ததில்ல டாக்டர். நான் தான் என்னை பற்றி மட்டும் யோசிச்சு மொத்த கோவத்தை அவன் மேலே காமிச்சிட்டேன். உட்காந்து பேசியிருக்கலாம்ல. அதை அவ பண்ணா. நான் தான். இட்ஸ் ஓகே. இந்த எமோஷன்ஸை சைடில் வச்சுட்டு கோ ஹோம், ஃப்ரெஷ் அப் அண்ட் கம். யூல் ஃபீல் பெட்டர். இல்லை டாக்டர், அவளை பார்க்காம இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியாது. ஜீவா, நாங்கள் இங்கே இருக்கோம்ல. டோன்ட் வரி, ஜஸ்ட் கோ ஹோம். தம்பி தம்பி, கேள்விப்பட்டேன் வீட்டில் எப்படி இருக்காங்க? ஒன்றும் புரியலண்ணா. அவளை பார்த்து ஒரு வாரம் ஆக போகுதுண்ணா. அவளுக்கு வந்த கொரோனா எனக்காவது வந்திருக்கலாம். என்னால் முடியலண்ணா. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? தம்பி, அவளுக்கு அபார்ட் ஆனதுக்கப்புறம் தான்
அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சதுன்னா செத்துட்டேன்னா திருப்பி அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னே தெரியலண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நினைக்கும் போது முடியலண்ணா. தம்பி தம்பி அழாதீங்க தம்பி, எல்லாம் சரியாயிடும். எது நடந்தாலும் நீங்க அவங்க கூட இருங்க. என்ன நடந்தாலும் அவன் நம்ம கூட இருப்பான்னு அவங்க நம்பணும். அவங்க அதை ஃபீல் பண்ணணும். சரி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. ஹாய், ஆல் குட்? டாக்டர், ஜீவா வெளியே இருக்கானா? நீங்கள் அட்மிட் ஆனதுலேருந்து அவர் இங்கே தான் இருக்காரு. ரொம்ப லவ் போல. நீங்கள் கன்சீவாக இருக்கிறது ஜீவா கிட்ட சொல்லலையா? டெஸ்டினி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினச்சா கோவம், சந்தோஷம், லோன்லினஸ், லவ் எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஹியூமன் எமோஷன்ஸே மறந்து போயிடும். இந்த மாதிரி சண்டை வரும்போது தான் இது எல்லாமே நமக்கு புரியும். என்ன வேணும், என்ன வேணாம், இதெல்லாம் தெரிகிற வரைக்கும் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு சண்டை இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு லவ் யூ சொல்லி பாருங்க. ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சின்ன சாரி விட்டு கொடுத்து பாருங்க. தட் மேக்ஸ் ரிலேஷன்ஷிப் வெரி ஸ்ட்ராங். மூவ் ஆன் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. லவ் அங்கே தான் இருக்கும். ஹலோ ஜீவா, எப்படி இருக்கு? ஏ, ஒன்றும் இல்லை, நான் உன் பக்கத்துலேயே தான் இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ எதை பற்றியும் யோசிக்காத. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீ ஆன்சைட் போகணுன்னு சொன்னல, உன் பாஸ்ட்டை பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் போகலான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய கம்பெனிக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். அப்புறம் ஜீவா, பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்த உடனே உன்னை கட்டி பிடிச்சி உன்கிட்ட சந்தோஷமா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உன் மேல இருந்த கோபம், அந்த கோபத்துல நான் எப்படி உன்னை ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல ஜீவா. நான் உன்கிட்ட தோத்துடக்கூடாதுன்னு நினைச்சு மொத்தமா நானே என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டேன் ஜீவா. மற்றபடி நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஹே, உன் மேல தப்பு ஒன்றும் இல்லை, எல்லாம் என் மேலே தான். நான் அப்படி பேசியிருக்க கூடாது, உன்னை அடிச்சிருக்க கூடாது. என்ன பண்ணாலும் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லியிருக்கணும். நான் தான் அதை பண்ணலையே. ஜீவா, I'm sorry. I love you, ஜீவா. புலருதே விடியல் புதிதாய், விலகுமே வலிகள் பனியாய். புலருதே விடியல் புதிதாய், விலகுமே வலிகள் பனியாய்.
நாம் கடந்து வந்தோம் உயிரை எண்ணி தொலைந்திருந்தோம் யாவும் கடப்போமே நாமும் மறப்போமே வாடாமல் தேயாமல் எல்லாம் மாறுமே டோன்ட் வரி, ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு டிஸ்சார்ஜ். டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். எப்படிடா இருக்க? பயந்துட்டேன். கொஞ்ச நாள் என் கூட சண்டை போடாம ரொம்ப சந்தோஷமா இருந்தியா? சரி சொல்லு, எவ்வளோ சரக்கு அடிச்ச? உனக்கு தான் கோவம் நிறைய வந்தா குடிக்க தோணுமே. நீ வேற சரக்கே கிடைக்கல. சரி, என் மேல எவ்வளோ கோவமா இருந்த? உண்மையில நீ என் மேல கோவமா இல்லையா? சரி சொல்லு, என்ன எவ்வளோ மிஸ் பண்ண? என்னால வார்த்தையால சொல்ல முடியல. புலருதே விடியல் புதிதாய் விலகுமே வலிகள் பணியாய் புலருதே விடியல் புதிதாய் விலகுமே வலிகள் பணியாய் நாட்கள் யாவும் நாம் கடந்து வந்தோம் உயிரை எண்ணி தொலைந்திருந்தோம் யாவும் கடப்போமே நாமும் மறப்போமே வாடாமல் தேயாமல் எல்லாம்